கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். அண்ணா, ரெங்கநாயகி அம்மா துணை, நான் நேற்று டைப் செய்து அனுப்பியதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும். அதாவது நீங்கள் நல்லா தான் எழுதி அனுப்புகிறீங்க, ஆனால் அவ்வளோ கூட்டி எழுதி அனுப்புகிறீங்க, கேப் போடலை. இப்போ ஏதாவது அப்படின்னு விட்டு அடுத்தால மன்னிக்கவும் அப்படி போட்டால் தெரியாது. அதை ஏதாவது இருந்தால் மன்னிக்கவும் அப்படி இணைஞ்சு வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வாசிக்கிறேன். கன்னி தெய்வத்தின் துணையோடு. அண்ணா, நான் நேற்று டைப் செய்து அனுப்பியது போது எனக்கு ரொம்ப அழுகை வந்து விட்டது. அண்ணா, எனக்கு ஒரு தம்பி தங்கை இருக்காங்க. என்னுடைய அம்மா அப்பா 2 பேரும் இறந்தவுடன் என்னுடன் பேச மாட்டார்கள். என்னுடைய அம்மா அப்பா 2 பேரையும் நான் பார்த்தேன். அதுவரை என்னுடன் பேசினார்கள். இப்போது என்னை அனாதை போல் ஆக்கிவிட்டார்கள். என்னுடைய பெரிய பொண்ணு வயதுக்கு வந்திருந்தாள். அப்போது கூட அவங்க நான் கூப்பிட்டு வரவில்லை. எனக்கும் என் கணவருக்கும் சண்டை வந்துவிட்டது. இனிமேல் பேசக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. எனக்கு யாரும் இல்லை அண்ணா. உங்களை கூட பிறந்த அண்ணனாக நினைக்கிறேன். ஏன்னு தெரியலை அண்ணா. என்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிவிடணும் என்று தோணுது அண்ணா. நான் இப்போ வாழ்வதற்கு காரணமே என்னுடைய கன்னி தெய்வம் ரெங்கநாயகி அம்மா. இதை எனக்கு சொல்லித்தந்த என்னுடைய அண்ணா நீங்கள் தான் அண்ணா. ரூபனிசா லைசால் அம்மாளை எனக்கு அம்மாள் அவர்களே, எனக்கு அதான் நீங்கள் கூட்டெழுத்தணுன்னா திணறுது வாசிக்க. எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் என்னுடைய அண்ணன் நீங்கள் தான். எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் நீங்களாக முடியாது அண்ணா. எனக்கு மிகப்பெரிய சொத்து என்றால் அது நீங்கள் தான் அண்ணா. உங்கள் ஒவ்வொரு பேச்சிலும் என் உயிர் வாழ்கிறது அண்ணா. என்னுடைய கன்னி தெய்வத்தை வணங்கச் சொல்லி கொடுத்த என்னுடைய சாமி அண்ணா நீங்கள். இவ்வளவு கஷ்டத்திலும் தினமும் வயிறார சாப்பிடுகிறோம் என்றால் அதுக்கு காரணம் என்னுடைய ரெங்கநாயகி அம்மாவும் அத்தைகளும் தான். என்னுடைய அண்ணன் நீங்கள் தான் காரணம். என்னுடைய ஊர் மதுரை, ஊமச்சிக்குளம் பெயர். என் பெயர் ராமலட்சுமி பாப்பா. பாப்பா பெயர் சர்மிளா தேவி. என் கணவர் பெயர் பாலச்சந்தர். அண்ணா, நிறைய கஷ்டங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று மனசு சொல்கிறது அண்ணா. நான் வாடகை வீட்டில் தான் இருக்கின்றேன். யாரும் இல்லை என்று சொல்லாதே. நம் கன்னி தெய்வம் குடும்ப பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க அண்ணா. எனக்கு அது போதும் அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா. ரெங்கநாயகி அம்மா துணை அண்ணா. மகிழ்ச்சி உறவே. நிச்சயமாக அந்த மதுரை அருகில் இருக்கக்கூடிய ஊமச்சிக்குளம் அருகில் வருவதாக இருந்தால் உங்களை பார்க்க வருகிறேன். அந்த ரெங்கநாயகி அம்மாவையும் கும்பிட வருகிறேன். வாடகை வீட்டில் இருப்பதாக கூறினீர்கள். அந்த தெய்வம் நினைத்தால் வாடகை வீடு சொந்த வீடாக மாறும். ஆகவே அன்பு பிள்ளையே, எதற்கும் கலங்காதே. எப்பவும் சொன்னதான் இப்பவும் சொல்கிறேன். எனக்கு யாரும் இல்லையே என்று வருந்தாதே. உனக்காக இங்கு ஒருவன் பேசிக்கொண்டிருக்கிறான். கன்னி தெய்வங்களுக்காக இங்கு ஒருவன் உழைத்து கொண்டிருக்கிறான். எனக்கு சொத்தே நீங்கள் தான் என்று கூட நேற்று ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்தேன். என்னுடைய சொத்துக்களே நீங்கள் தான். கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகள் தான். நீங்கள் அத்தனை பேரும் ஒரே குடும்பம். கன்னி தெய்வம் என்ற ஒரே குடும்பத்திற்குள் வாழ வந்த பிள்ளைகள். ஆகவே ஐயா நாராயணன் சொன்னது போல, ஒரு குடைக்குள் வாழ வைப்பேன் என்பது போல, கன்னி தெய்வம் துணை என்ற ஒற்றை வார்த்தைக்குள் உங்கள் அனைவரையும் வாழ வைக்கத்தான் இங்கே வழி நெடுக்க வருகை தந்து, கால் வலிக்க காத்திருந்து, அடிவயிறு வலிக்க பேசிக்கொண்டிருக்கும் இந்த மகனை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இப்பொழுது நேரம் 1:16 இரவு. ராத்திரி 1:16க்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
எப்போ நேரம் கிடைக்காது, எப்போ நம்ம கன்னிதெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு பதிவு போட்டு விட மாட்டோமா, இப்படி ஒவ்வொரு நிமிடமும் யோசித்து கொண்டே இருப்பவன் நான். ஆகவே அன்பு பிள்ளைகளே, எங்கிருந்தாலும் வருவேன். என் எண்ணமெல்லாம் உங்கள் மீது தான். ஆகவே இங்கு யாரும் அனாதை கிடையாது. உங்களுக்கு அண்ணனுக்கு அண்ணனாக, தம்பிக்கு தம்பியாக, தகப்பனுக்கு தகப்பனாக, மகனுக்கு மகனாக, ஆசிரியனுக்கு ஆசிரியனாக, குருவுக்கு குருவனாக, எல்லா உறவுகளுக்கும் நானே பொறுப்பாக உங்களோடு என்றென்றும் பயணிப்பேன். நீங்களும் என்னோடு என்றென்றும் பயணியுங்கள். உங்கள் பயணம் புனிதமான பயணமாக இருக்குமே தவிர பல நெஞ்சங்களில் புண் போன்று இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு பயணம் உள்ள ஒரு நல்ல பயணமாக இருக்கும். ஆகவே என்னோடு தொடர்ந்து பயணிங்கள். நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கும். தொண்டையே மாறிட்டு, என் குரலே மாறிட்டு, தொடர்ந்து தினமும் 20 மணி நேரம் பேசுகிறேன். இப்போ அத்தை விழா ஆரம்பித்தாச்சு. அத்தை விழாவுக்கு தேவையான வேலைகளும் ஆரம்பித்தாச்சு. டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. கன்னி குழந்தைகளுக்கு டோக்கன் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதுவரை 100கணக்கான பிள்ளைகளுக்கு கொடுத்தாச்சு. நம்மளுடைய லட்சியம் இந்த வருடம் 1000 குழந்தைகளுக்கு அத்தைகளின் பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய லட்சியம். அதுபோக நிறைய விஷயங்கள் ஆடி 30 நடக்கும். வர முடிந்தவர்கள் தாராளமாக வருகை தந்த அத்தைகளை வணங்கலாம். வர முடியாதவர்கள் கஷ்டப்பட்டு வர வேண்டாம். இங்கு நானும் ஒருவன் மட்டும்தான். நான் கவனிக்கவில்லையே, உங்களை பேசவில்லையே என்றெல்லாம் வருந்துவிடக்கூடாது. இது நம்ம அத்தை விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மட்டும்தான் உங்களுக்கு தோன்ற வேண்டும். அதுபோல் இங்கு வருகை தருபவர்களுக்கு கண்டிப்பாக நான் இருந்து எல்லாரும் வாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தங்குமிடம் இதெல்லாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு போன பதிவுக்கும் முந்தின பதிவில் சொன்னதாக சொன்னாங்க. எப்போ சொன்னேன், எப்படி சொன்னேன், எதுக்கு சொன்னேன்னு தெரில. சொன்னது தான். ஆனால் இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய லாட்ஜஸ் இருக்குது. எல்லாம் குறைஞ்ச லாட்ஜ் தான். நீங்கள் அதிகமாக அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்காது. 2 பேர் தங்குறதா இருந்தால் 500 600 ஏசி இல்லைன்னா கொடுத்து தங்கிடலாம். நீங்கள் தாராளமாக வருவதாக இருந்தால் வந்து அருகில் உள்ள லாட்ஜ் பெயரை கேட்டு என்னிடத்தில் கேட்டு கூட நீங்கள் போகலாம். இல்லை நம்ம பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, கேட்டு செய்யுங்க, வந்து தங்குங்க, அத்தைகளை வணங்கி செல்லுங்கள். ஆனால் நான் எந்த சூழ்நிலையிலும் கட்டாயப்படுத்த மாட்டேன், அழைக்க மாட்டேன். இது உங்கள் அனைவருக்கும் 100 வருட அழைப்பு என்று நான் கூறியிருக்கிறேன். ஆகவே யாரையும் கண்டிப்பாக வாங்க வந்து அத்தைகளை வணங்கினாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். மகிழ்ச்சி உறவுகளே, நாளைய தினம் மிக சிறப்பான தினம், ஆடிப்பெருக்கு என்று நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நிறைய மக்கள் என்னை அழைத்திருந்தார்கள். ஆடிப்பெருக்கென்று எங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்திற்கு வைக்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள். என்னால் ஒரு வீட்டிற்குத்தான் செல்ல முடியும். அது எந்த வீடு என்பதெல்லாம் நான் இப்பொழுது யோசிக்கும் நிலையில் இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு தோன்றும் அந்த வீட்டினில் நான் சென்று இருப்பேன். மகிழ்ச்சி உறவுகளே, நிறைவாக வணங்குங்கள், மனநிறைவோடு வணங்குங்கள். தெய்வத்திற்கு இவ்வளவு செலவழிதே என்று கணக்கு பார்த்து விடாதீர்கள். நினைத்த அளவிற்கு, உங்களால் இயன்ற அளவிற்கு நீங்கள் வழிபட்டு அந்த தெய்வம் உங்களை வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்குள் செல்கிறேன். நிறைய பேச பேசுவேன். இன்னும் பதிவு இன்றைக்கி தொடர்ந்து 4-5 பதிவு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பதிவே 40 நிமிட பதிவு. ஐயா கடைசியாக அந்த 15 நிமிடங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியை தந்தது என்று கூறியிருக்கிறார்கள். ஏதோ ஒரு பதிவில் 15 நிமிஷம் தொடர்ந்து நல்லா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, பரவாயில்ல, மகிழ்ச்சி. ஐயா எல்லா பதிவுகளும் அவர்களுடைய கன்னி தெய்வங்களின் பெயர்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். உதாரணமாக இந்த பதிவில் கூட அந்த சகோதரி அவர்களுடைய கன்னி தெய்வம் பெயர் இர்லாயி என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் செய்த செயல்கள் கேட்க என் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. ஆனால் எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் என்னவென்றால், நான் எனது கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்க பேரார்வத்தோடு இருக்கின்றேன். இருந்தாலும் அவர்களுடைய பெயர் என்ன என்று தெரியாமல் இருக்கிறது. கூடிய விரைவில் அவர்களை பதியில் அமர வைத்து எங்கள் கன்னி தெய்வத்தின் பெயரினை மனமுருகச் சொல்ல கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என நான் நிச்சயம் நம்புகிறேன். ஐயா, அது உங்களின் வழிகாட்டுதல்களுடன் அத்தைகள் அவர்களின் ஆசியுடன் மிகவும் விரைவில் நடக்கத்தான் போகிறது என்று கூறியிருக்கும் அந்த அன்பு உள்ளத்தை பாராட்டுகிறேன். நிச்சயமாக நம்மளுடைய வழிகாட்டுதல் தொடர்ந்து இருக்கும். மகிழ்ச்சி உறவே,
உங்களை போன்ற அன்பு பிள்ளைகளுக்கு தான் கன்னி தெய்வத்தை எடுத்துரைக்க வேண்டும், எடுத்துச் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இங்கே என்னுடைய உழைப்பு வீண் போகவில்லை என்பதை நான் நன்கு அறிவேன். இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ இல்லங்களில் தெய்வம் எரிகிறது என்றால் அதற்கு நாமும் ஒரு சிறு துரும்பாக இருந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படித்தானே உறவுகளே? சிறு துரும்பாக தானே இருக்கிறேன். அந்த துரும்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்க, இந்த ஒத்த துரும்பு மொத்த உலகத்தையும் சுத்தம் செய்து கன்னி தெய்வத்தை எடுத்து அவர்கள் இல்லத்திற்குள் கொடுத்து அவர்களை வாழ வைத்து விடும் என்பதுதான் உண்மை. யதார்த்தமாக பேசக்கூடிய பேச்சுகள், ஒவ்வொரு பேச்சுகளிலும் தெய்வங்கள் இருக்கிறது. கோபப்பட்டாலும் சரி, பொங்கி எழுந்தாலும் சரி, பால் போல் அமைதியாக இருந்தாலும் சரி, அன்புள்ளத்தோடு அமர்ந்திருந்தாலும் சரி, என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் கன்னி தெய்வமாகிய நான் வணங்கக்கூடிய அத்தைகளும் நான் வழிகாட்டிய தெய்வங்களும் என்னோடு நாவினில் இருந்து பேசிக்கொண்டிருப்பது உண்மை. ஆகவே அன்பு பிள்ளைகளே, ஒரு கன்னி தெய்வத்திற்கு நீங்கள் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுத்தால் அவர்கள் உங்களோடு இருப்பார்கள், இதை முதலில் நன்கு அறிந்திருக்க வேண்டும். பட்டு பாவடை துணியா, பாலும் பழமுமா, பாயாசமுமா, பணியாரமா, இல்லை வாங்கி வைக்கப்பட்ட அந்த 25 பொருட்களா, இல்லை பல வகைகளா, இல்லை தீபமா, ஆராதனையா, பூஜையா என்று கேட்டால் இல்லவே இல்லை, உங்களுடைய நம்பிக்கையான பக்தி. அந்த நம்பிக்கையான பக்தி உங்களிடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் கன்னி தெய்வம் எங்கும் சென்று விடாது, உங்களோடு கூடவே இருக்கும் என்பதை உணர்ந்து வருகின்ற காலத்திற்குள் நாட்கள் நெருங்கிவிட்டது, இந்த வருடத்தின் நாட்கள். ஆகவே கன்னி தெய்வங்களை வழிபடாதவர்கள் வழிபட்டு விடுங்கள். கன்னி தெய்வத்திற்கு துட்டிலே தீபமேற்ற அந்த விழாவை நடத்த 3000 ரூபாய் பணமில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கும் பிள்ளையே, கவலைப்படாதே. உனக்கு எந்த அளவிற்கு பணம் தேவையோ அந்த அளவிற்கு பணம் உன் வீட்டு கதவை தேடி வந்து தட்டும். நீ அந்த கன்னி தெய்வத்தை வழிபடு. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு ஆடியோ இல்லை, எழுதி அனுப்பியிருக்காங்க, வாசித்து பதிலளிக்கிறேன். ஐயா, மிகவும் நன்றி. எனது கேள்விக்கான பதிலை நீங்கள் அளித்ததற்கு மேலும் என்னுடைய கேள்வியைப் போலவே ஐயாவிடம் ஒரு கேள்வி ஒரு நபர் கேட்டிருந்தார்கள். அதனால்தான் ஐயாவை நான் அன்று நேரில் பார்த்தபோது எவ்வித கேள்வியும் நான் கேட்கவில்லை. உண்மையாகச் சொன்னால் ஐயாவை பார்த்தபோது எனக்கு எந்தவித பேச்சும் வரவில்லை. ஒரு உண்மை என்னவென்றால், எனது அப்பாவினுடைய குரலும் உங்களுடைய குரலும் ஒரே மாதிரியாக இருந்ததனால் எனக்கு மேற்கொண்டு பேசுவதற்கு ஒன்றும் தோணவில்லை. எல்லாம் வியப்பாக இருந்தது. உங்களின் பேச்சுக்களையும் உருவத் தோற்றத்தையும் இதற்கு முன்பு பதிவில் மட்டுமே பார்த்த எனக்கு நேரில் உங்களை பார்க்கும்போது அது சொல்வதற்கு வார்த்தை இல்லை அப்பா என்று கூறியிருக்கிறார்கள். உங்கள் தந்தையின் குரலும் உங்கள் ஞான தந்தையான இந்த லைசா எட்வர்டின் குரலும் ஒரே போன்று இருக்கிறது என்று நீங்கள் கூறியதை நான் கேட்கிறேன், பார்க்கிறேன், வாசிக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி அன்பு உள்ளமே. தந்தையாகவே என்னை பார்த்திருக்கிறீர்கள். கடைசி வார்த்தை இல்லை அப்பா என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி உறவே. என்றும் உங்களுக்கு ஒரு தந்தையாகவே இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. முன்னாடிலாம் கொஸ்டின் கேட்டால் எப்போ பதில் வரும்னு எதிர்பார்ப்போம். ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நாங்கள் பொறுமையாக இருப்போம். எப்படியும் எல்லா கொஸ்டினுக்கும் பதில் வருவது போல் நமக்கும் பதில் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்ப்பேன். காரணம், கன்னி தெய்வத்திற்காக உழைக்கும் உங்களைப் போல் சுயநலமில்லாமல் எல்லோரும் இருந்தால் நன்றாக இருக்கும். 386வது பதிவு பார்த்து கொஸ்டினை கேட்டேன். இவ்வளவு சீக்கிரம் 405வது பதிவில் பதில் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று கூறியிருக்கிறார்கள். எல்லாம் இங்கிலீஷில் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதனால தான் மெதுவாக பொறுமையாக வாசித்தேன். மகிழ்ச்சி உறவே. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருங்கள். எனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த கேள்விகளுக்கு பதில் தந்து கொண்டே இருப்பேன். உங்களை சுற்றியே நான், என்னை சுற்றியே நீங்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை. கன்னி தெய்வம் துணை. மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வத்தை எப்படி கும்பிடுவது என்று யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது நிறைய வீடியோ வந்தது. ஆனால் அது எதுவும் திருப்தி தரவில்லை. அதுக்கு அப்புறம் உங்கள் சேனல் வீடியோ பார்க்கும்போது தெளிவாக புரிந்தது.
இப்படித்தான் கன்னியை கும்பிடணும். ஆனால் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் என் உடம்பு சிலிர்க்கும், கண்களில் கண்ணீர் வரும். அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த சேனல் வீடியோ பார்க்க வச்சேன். அவங்களும் தொடர்ந்து பார்க்காங்க. ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி வீடியோ பார்க்க மாட்டுக்காங்க. ஏன் கேட்டால் ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நிறையா அப்படின்னு சொல்லுறாங்க. உண்மைதானே உறவுகளே? அவர்கள் நிறைய பதிவுகளை பார்த்து ஏமாந்திருப்பார்கள். அதுபோன்று தான் நம் சேனலையும் நினைப்பார்கள். காலம் வரும், அப்பொழுது தானாகவே அவர்கள் முன் வந்து நம் சேனல்களை பார்ப்பார்கள். நம்ம சேனலில் பார்க்குறதுல ஒன்றும் இல்லையா, ஒரே நல்ல உங்களுக்கு அனைத்தையும் நான் சொல்லித்தரேன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்னை பார்க்குற நாள் போக அதுக்கு முன்பே நீங்கள் இந்த சேனலை பார்த்து ஒவ்வொரு பதிவுகளையும் நிதானமாக கேட்டால் என்னிடத்தில் வரும்பொழுது நீங்கள் ஒரு டாக்டரேட் பட்டம் பெற்ற ஒருவராக வருவீர்கள். உங்களுக்கு சொல்லித் தருவது மிக சுலபம். ஒன்றுமே தெரியாமல் எல்கேஜி பிள்ளையா யூகேஜி பிள்ளையா ஃப்ரீகேஜி பிள்ளையா என்னிடத்தில் வரும்பொழுது மிகவும் கஷ்டம். முதல் அக்கு வரை ஒவ்வொன்றாக சொல்லித்தர வேண்டும். ஆன்மீகம் மிகவும் ஆழ்கடல். அந்த ஆழ்கடலில் இறங்கி முத்தெடுப்பது என்பது மூச்சு விடும் அளவிற்கு நீ உன் பக்தியை காட்டினால் மட்டும்தான் முத்தாகிய தெய்வம் உன் கையில் கிடைக்கும். புரியலையோ? ஆன்மீகம் என்பது மூச்சு விடும் அளவிற்கு மூழ்கி முத்தெடுக்கும் தருணத்தில் கூட உன் பக்தியை மூச்சு விடும் அளவுக்கு நீ உபயோகப்படுத்தினால் மட்டும்தான் அந்த ஆன்மீகத்தை கையில் எடுக்க முடியும், அந்த தெய்வத்தை உன் கையில் எடுக்க முடியும். அதைத்தான் கூறினேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிப்போம். உங்கள் சேனல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட 4 முக விளக்கு வாங்கி வைத்து கும்பிடுமா, நானும் வந்து கும்பிடுறேன்மா சொன்னேன். அவங்களும் கும்பிடுறாங்க. நானும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு போய், அதாவது கடையில் இருக்காங்க, அங்கே நான் தீபம் போட்டு பத்தி பொருத்தி வச்சு சாமி கும்பிடும் போது, ஏன் இதை நீங்கள் தமிழில் அனுப்பிடலாமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வாசிக்க. நோய் நொடி இல்லாமல் அண்ணன் தம்பிகளை நல்லா வைங்க அம்மா, என் கூட இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வேண்டாம், நீங்கள் இங்கே இருந்து குடும்பத்தை வாழ வைங்க என்று வேண்டும்போது திடீர்னு என் இடது கையில் ஏதோ ஏறிக்கிட்டு இருக்குன்னு நடுங்கி இடுப்பு வரைக்கும் பயங்கரமாக இடதுகால் மட்டும் ஆடுச்சுன்னா சொல்ல முடியாது, அவ்வளோ வேகமாக ஆடிச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அது எதனால் நடந்துச்சு சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் கேள்வி எல்லாம் நியாயமானது தான். ஆனால் நான் வாசிக்க வண்ணம் இல்லை, எல்லாம் இங்கிலீஷில் எழுதி அனுப்பிட்டீங்க, படாத பாடுபட்டு வாசிச்சுட்டு கிடக்கேன். ஒன்றும் இல்லை, கன்னி தெய்வம் வந்தால் உங்களுக்கு தெரியாது, இது வேறு ஏதோ உங்களை தொந்தரவு பண்ணுது, கும்பிட விடாமல் தடுக்குது. எந்த சூழ்நிலையிலும் கன்னி தெய்வத்தை வழிபடுவதை விட்டு விடாதீர்கள். துணிந்து பிடியுங்கள், நம்பி பிடியுங்கள், வெற்றி உறுதி. அடுத்தப்பல என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போம். சாரி அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளோ கொஸ்டின் கேட்டதுக்கு கன்னி தெய்வம் துணைன்னு அனுப்பியிருக்காங்க. இது என்னங்க கொஸ்டின்? இன்னும் 1000 கொஸ்டின் கேட்டாலும் பதிலளிப்பேன். அதற்கு முன்பாக ஒரு மடக்கு தண்ணி குடித்து விட்டு வருகிறேன். நீங்கள் கேள்விகள் தெளிவாக கேட்டால் நானும் ரொம்ப சுறுசுறுப்பாக பதில் கொடுப்பேன். உங்கள் கேள்விகள் தெளிவில்லை என்றால் என்னிடத்தில் பதிலும் மெதுவாகத்தான் வரும். அடுத்தபடியாக ஒருத்தர் பேனாவை வைத்து எழுதி அனுப்பியிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். ஐயா, கன்னி மூலையில் கன்னி தெய்வங்களின் பதி அமைத்திருக்கும். அதில் கன்னி தெய்வங்கள் கிழக்கு திசை பார்த்து அமர்ந்திருப்பதாக உணர்கின்றோம். ஐயா, கன்னிபதி அமர்ந்திருக்கும் அறையின் வாசல்படி எந்த திசையில் அமைந்தால் கன்னி தெய்வங்கள் சந்தோஷமாகவும் நன்றாகவும் இருப்பார்கள் ஐயா? இந்த சந்தேகம் எதனால் என்றால், என் அம்மா அவர்கள் கிழக்கு திசை பார்த்துதான் வாசல்படி அமைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்படி அமைய வாய்ப்பு இல்லை என்றால் கன்னி தெய்வங்கள் வருத்தப்படுவார்களா? ஐயா, தவறாக கேட்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். முருகன். அதாவது உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கத்தான் இங்கே நான் இருக்கிறேன். இதில் தவறான கேள்வி, தவறில்லாத கேள்வின்னு ஒன்றுமே இல்லை. கேட்குற கேள்வியை கேட்டுகிட்டே இருங்க, பதில் அளித்துக்கொண்டே இருப்பேன். வானம் அளவு வளர்ந்து நிற்கும் தெய்வம் கன்னி தெய்வம்.
பூமி அளவு அகன்று விரிந்து இருக்கக்கூடிய தெய்வம் கன்னி தெய்வம். அளவற்ற தெய்வங்கள் கன்னி தெய்வங்கள். ஒவ்வொரு இல்லத்திலும் தன் இல்லத்தில் பிறந்த குழந்தைகளை வாழ வைப்பதற்கு நடமாடிக்கொண்டிருக்கும் தெய்வம்தான் கன்னி தெய்வம். அப்பேற்பட்ட கன்னி தெய்வங்களுக்கு எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அங்கே இருந்து உங்களை வாழ வைக்க அவர்களால் முடியும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்திற்கு வீடு இப்படி இருக்கணும், நம்ம வாழணும், இப்படிப்பட்ட இடத்துல தான் வாழணும், அப்படியெல்லாம் இல்லை. ஓலை குடிசைனாலும் வருவது தான் கன்னி தெய்வம். உன் வீடு ஒரு ஓலை குடிசை என்றாலும் வருவது தான் கன்னி தெய்வம். அன்பு பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். உங்களுக்கு அனைத்து செல்வத்தையும் தருவதற்குத்தான் கன்னி தெய்வத்தை பற்றி இங்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு வெடியல் உண்டு, நிச்சயமாக ஒரு தேடல் உண்டு, நிச்சயமாக அதை கைப்பற்றும் நேரமும் வரும். கையளவு பணமும் இருக்கும், வீடும் கெட்டுவோம், வாழ்வில் நலமும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, எந்த வழியில் இருந்தாலும் அந்த வழியில் அந்த தெய்வம் வந்து உங்களை வாழ வைப்பார்கள், கன்னிப்பதியில் அமர்வார்கள் என்று கூறிக்கொண்டு, வாஸ்துக்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பார்த்து கொள்ளுங்கள். நான் வாஸ்துக்களையும் ஜாதகங்களையும் ஏன் அனைத்து விஷயங்களிலும் அப்பாற்பட்டவன். கன்னி தெய்வம் நினைத்தால் அனைத்தையும் மாற்றக்கூடும் என்று நினைக்கக்கூடியவன். தற்போது பொள்ளாச்சியில் ஒரு குடும்பத்தில் கன்னி தெய்வத்தை எடுப்பதற்காக வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கே வீட்டில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை அமைகிறது. கன்னிப்பதியை தாழ்த்தி கட்டிவிட்டார்கள். வீடு மேலே ஒரே மட்டமாக இருக்கும், ஆனால் கீழே கன்னிப்பதி இருக்கும் இடம் தாழ்ந்து இருக்கிறது. 1, கன்னிப்படி பதியின் முன்பாக ஏணிப்படி வைத்து விட்டார்கள். 2, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், பல பிரச்சனைகள், இன்னல்கள். ஆனால் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எந்த வாஸ்தாக இருந்தாலும் உன் கன்னி தெய்வம் உன்னை காத்திருப்பார்கள், உன்னை காப்பாற்றுவார்கள். வாஸ்தாவது எதா இருந்தானே அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு சொன்னேன். காரணம் நம்பிக்கை. நிச்சயமாக என்னை போன்று என்னுடன் பயணம் செய்யக்கூடிய என் பிள்ளைகளும் நம்பி பிடிக்கிறார்கள் கன்னி தெய்வத்தை. மகிழ்ச்சி உறவுகளே, எந்த வழியில் அந்த தெய்வத்திற்கு வர வேண்டும் என்று தெரியும், அந்த வழியில் வருவார்கள். அது கிழக்கு திசையை நோக்கி நீ வாசல் போட்டாலும் சரி, மேற்கு திசையை நோக்கி நீ வாசல் போட்டாலும் சரி, எந்த திசையாக இருந்தாலும் உனக்கு திசை காட்ட, உனக்கு வழிகாட்ட, உன்னை வாழ வைக்க அந்த தெய்வம் வருவாள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்வியை கேட்டு பதிலளிக்கிறேன். கடவுளே, இந்த வாட்ஸ்அப்பில் போட்டு எனக்கு எடுக்கிறதுக்கு எதுவுமே தெரியல. ஒரு பொண்ணு மூலமாக வந்து இப்போ தான் ஆண்டவனுடைய கிருபையால் கிடைச்சிச்சு. விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்றதுக்கான வழி ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டே வர்றோம். உங்கள் வீடியோ எல்லா காலையும் நாங்கள் பார்த்துட்டோம், செஞ்சுக்கு வர்றேன். இப்போ ஆடி பிறந்திருக்கு, விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது சாமி கும்பிட்றதுக்கான வழி எப்போ கும்பிடணும்னு ஒன்றும் தெரியலை. ஆடி முதல்ல கும்பிடணுமா கடைசியில் கும்பிடலாமாங்கிறது கொஞ்சம் விளக்க சொன்னால் தேவையில்லை. அந்த வாசப்படி வந்து கன்னிமூலையில் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே தள்ளி வச்சு தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாசப்படி கணக்காக கன்னிமூலையில் இருக்குது. அது திறந்த உடனே கணக்காக கன்னிமூலை தெரியுமே அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி வச்சு மேற்க வடக்கால வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தேவையில்ல செஞ்சு கும்பிடுறதுக்கு. மகிழ்ச்சி. இப்போ தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், வாஸ்துக்கள் பிரச்சனை இல்லை என்று கூறினேன். ஆனால் கன்னி முக்கில் வாசல் போட்டுவிட்டு கன்னி தெய்வத்திற்கு பதியமைக்க கடினமாக இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை மாற்றி அமைக்கணும்னா நான் உங்கள் வீட்டை பார்க்கணும். சரி, இப்போதைக்கு எப்படியாவது வணங்குங்க, ஏன்னா நீங்கள் இன்னும் முறைப்படி எடுக்கவில்லை. முறைப்படி எடுக்கும் நேரத்தில் சரியான இடத்தை வழிகாட்டி தருகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அது மட்டும் இல்லை, இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ஆடி மாதம் எப்போ கும்பிடணும்? உங்கள் வீட்டில் பெண்கள்கிட்ட கேளுங்க, எப்போ தோது இருக்கோ அப்போ கும்பிட்ருங்க. ஏன்னா பெண்களுடைய டைம் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். ஐயா வணக்கம். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. நாங்கள் உங்கள் பதவியை பார்த்துக்கிட்டு கார்த்திகை மாதத்திலேருந்து நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு வரோம்.
நாங்கள் இப்போ தான் உங்ககிட்ட முன்னாடி பேசணும். எங்களுக்கு இப்போ பேசுகிறதுக்கு எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் தெரியலை பேசி அனுப்புறதுக்கு. இப்போ ஒரு பொண்ணு மூலியமாக எடுத்து பார்த்து இப்போ தான் நாங்கள் பேசுகிறோம். ஆடி வந்து வியாழக்கிழமை பிறக்குது. சாமி கும்பிடலான்ட்டு 4 முக விளக்கு வாங்கி வச்சிருக்கிறோம். கன்னி மூலையில் வச்சு கும்பிட சொல்லியிருக்கிறிய. ஆனால் கன்னி மூலையில் எங்களுக்கு அது தனி ரூம்பு அங்கிட்டு இருக்கும். எங்கள் வீடு ஓட்டு வீடு தான், 4 ரூம்பு இருக்குது. அதில் மேற்கால ஒரு ரூம்பில் வச்சு நாங்கள் முன்னாடியிலேருந்து கும்பிட்டுக்கிட்டு வரோம். இப்போ கன்னி மூலையில் வச்சு கும்பிட்றதுக்கு வாசப்படி அந்த ரூம்புக்கு வந்து வாசப்படி திறந்தால் கன்னி அந்த விளக்கு அந்த சாமி கும்பிட்றதெல்லாம் அப்படியே தெரியும். அதனால வேண்டி அந்த ரூம்லேயே வந்து வடக்கால ஓரமாக அங்கிட்டு கொஞ்சம் தடுத்து இருக்கிறோம் சாமி ரூம்புக்கு. அதுக்கும் பக்கத்தில் செவத்து ஓரமாக வச்சு வடக்காலையே மேற்கால கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ விளக்கு புது விளக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஆடி மாதம் கும்பிடலான்னு பார்க்குறோம். ஆனால் நாங்கள் முறையோடு எடுக்கலை. சாமி மட்டும் விளக்கு வச்சு தண்ணி வச்சு பூ போட்டு டெய்லி கும்பிட்டுக்கிட்டு வரோம். இப்போ வந்து ஆடி மாதம் வந்து கும்பிடலான்னு பார்க்குறோம். கும்பிடலான்னா முறையாக எடுத்து கும்பிடலை. விளக்கு வச்சு நல்லா எல்லாம் பலகாரமெல்லாம் சுட்டு வச்சு ட்ரெஸ்ஸு வச்சு சாமி கும்பிடலான்ட்டு பார்க்குறோம். கும்பிடுங்கம்மா, தவறு இல்லை. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை இருப்பு வைக்காண்டாம். உடனடியாக ஏதாவது ஒரு குழந்தைக்கு கொடுத்து விடுங்கள். உங்கள் சொந்தத்தில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். எங்களுக்கு அதில் உள்ள விளக்கம் தெரியலை. ஆனால் நீங்கள் எல்லா விளக்கமும் சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் பார்த்துருக்குறோம். ஜாமெல்லாம் சீப்பு கண்ணாடி சோப்பு இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு கன்னிப்பட்டியெல்லாம் நாங்கள் இன்னும் வாங்கலை அதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ ஆடி மாதம் சாமி கும்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆடி மாதம் ஒரு சனிக்கிழமை சாமி கும்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த சனிக்கிழமை சாமி கும்பிடலான்ட்டு எங்களுக்கு விளக்கம் தெரியலை. அதனால வேண்டி ஒரு ஆடி மாதம் ஒரு நல்ல நாள் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரியும். நீங்கள் சொல்கிறது மாதிரியே நாங்கள் ஆடி மாதம் அனைத்து நாட்களும் நல்ல நாட்கள் தான். இந்த நாளில் தான் கும்பிடணும், இந்த நாளில் தான் கிடையாது. உங்களுக்கு என்றைக்கு தோதுவோ, உங்களுக்கு என்றைக்கு அது முடியுமோ அன்னைக்கு நீங்கள் வைத்து வணங்குங்கள் அம்மா. ஆனால் ஆடி மாதத்திற்குள் வணங்கி விடுங்கள். சாமி கும்பிடுவோம். எனக்கு வந்து சாமி ஆடும் சாமி. ஆனால் என்ன அம்மன் தான் சொல்லுது. ஆனால் இது வரைக்கும் யார் ஊர்களும் கேட்டதில்லை. ஆனால் கோயிலுக்கெல்லாம் போனால் சாமி வரும். இங்கேயும் சாமி அழைச்சா வரும். ஆனால் யாரும் விபூதி போட வந்து எனக்கு விபூதி போடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எல்லா சாமியும் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு உலக தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு அழைச்சேன்னா எனக்கு சாமி வந்துடும். வந்து அதே மாதிரி ஆடி விபூதி போட்டேன்னா எனக்கு அந்த அவங்களுக்கு சரியாயிரும். ஆனால் அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் சாமி அடையில நீ யார் அம்மனா இல்லை இதான்னு அது குலதெய்வமா அப்படின்னு கேட்டார். கன்னியான்னு கேட்டார். ஆனால் நான் வந்து ஆத்தா ஆத்தாடா அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் எங்களுக்கு இவ்வளவு நாளைக்கும் கன்னி தெய்வமா இல்லை ஆத்தாளாங்கிறது தெரியலை. ஆனால் கோயிலுக்கெல்லாம் போனால் கன்னி தெய்வங்கிறது நீங்கள் வாழ வந்த பிள்ளை. உங்கள் மேலே வருவது மிக 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 அரிது. கண்டிப்பாக உலக தெய்வமான அந்த ஆத்தா முத்தாரம்மலாக தான் இருக்கணும். பார்க்கலாம் எங்கள் பேரும். அது மட்டும் இல்லை, இன்னும் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்கவில்லை. முறைப்படி எடுக்காத பட்சத்தில் அவ்வளவு எளிதாக அவர்கள் உங்கள் உடம்பில் வருவார்களா என்றால் கஷ்டம், வரமாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நல்லா தலை சுற்றி தான் ஆடும், சாமி ஆடும். ஆனால் சாமி ஆடுதுன்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போக்கு வந்து நீங்கள் உங்கள் பதிவு ஆனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கும்பிட மாட்டோம். வெள்ளிக்கிழமை டெய்லி பூ போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே வருவோம். முன்னாடி உங்கள் பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் தினந்தோறும் இப்போ பூ போட்டு தண்ணி வச்சு 2 வாழைப்பழம் வச்சு வெத்தலை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு வரோம். மகிழ்ச்சி அம்மா. இதுதான் என்னுடைய உழைப்பு. அதாவது நாம் எப்படி தினமும் சாப்பிடுகிறோமோ, நாம் எப்படி தினமும் குளிக்கிறோமோ, உடைகள் உடுத்துகிறோமோ, அதே போன்று கன்னி தெய்வத்திற்கு தினமும் தண்ணீர் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது தான் ஆசீர்வாதம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். முன்னாடி ஒரு ஐயர் வந்தார். ஐயர் வந்து பார்த்துட்டு ஒரு புது செம்பு எடுத்து தர சொல்லி அதில் வாங்கி ஒரு மஞ்சள் தண்ணி கலக்கி உள்ளுக்கு 1 ரூபா காயல் போட்டு அது மேலே மஞ்சள் துணியை போட்டு வேடு கட்டி நீங்கள் இதில் வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் விளக்குக்கெல்லாம் பூ போடுறதில்ல. அப்போ
இந்த செம்புக்கு தான் நாங்கள் அந்த பூ போட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவோம். இப்போ உங்கள் பதவியை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நாங்கள் இப்போ விளக்குக்கு பூ போட்டு நாங்கள் செம்பும் பக்கத்துலேயே இருக்குது, அதுக்கும் பூ போட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு வரோம். எங்களுக்கு இப்போ ஆடி மாதம் வந்துருச்சு. ஆனால் நாங்கள் விளக்கு 4 முக விளக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். மதுரையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த விளக்கு வச்சு இப்போ சாமி கும்பிடலாம்னு நினைக்கிறோம். அந்த சாமி கும்பிட்றது எப்போ கும்பிடலாம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பேச தெரியாமல் தான் நாங்கள் இவ்வளோ நாளும் பேசலை உங்ககிட்ட. நாங்கள் பேசி அனுப்பவும் இல்லை. இப்போ ஒரு பொண்ணு மூலியமாக பார்த்து உங்களுக்கு நாங்கள் பேசி அனுப்புகிறோம். எங்களுக்கு இந்த ஆடி சாமி கும்பிட்றதை எங்களுக்கு கொஞ்சம் விவரமாக நீங்கள் சொன்னீங்கன்னா. ஆனால் கன்னி மூலையில் வச்சு கும்பிடணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் வாசப்படியை திறந்தா நேராக ஆள் யாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இப்போதைக்கு நீங்கள் வைத்து வழிபடுங்கள். இப்போ நீங்கள் இது ஆடி பிறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னே எனக்கு அனுப்பின மெசேஜ். கிட்டத்தட்ட 17 நாள் கழித்து வந்திருக்கிறேன் பேச. 17 நாள் கூட வந்துச்சு. அதனால் ஒன்றும் இல்லைம்மா, நம்பி கும்பிடுங்க. பிறகு உள்ளே எடுக்கிறத பற்றி யோசிப்போம். உங்கள் மேலே கண்ணி வராதும்மா. கண்ணின்னு ஏதாவது சொல்லிச்சுன்னா நம்பாண்டான்னு சொல்லிடுங்க உங்கள் கணவர்கிட்ட. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். தேதி உங்களுக்கு பிடிச்ச தேதின்னு திரும்பவும் சொல்லிட்டேன். ஆடி மாதத்தில் எந்த தேதியில் வேணாலும் வைக்கலாம். நீங்கள் அண்ணா, நான் என்ன பேசினேன், அந்த பேசினது வராமல் ஏதோ குரல் வருது. அது என்ன? நான் அந்த மாதிரி குரல் கொடுக்கல. நான் என்ன சொன்னேன்னா எனக்கு பேச்சே வரமாட்டுது. 396 95 நான் பேசின பதிவுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு நான் என்ன நினச்சேன்னா, நம்ம விளக்கு வச்சு கும்பிடுற அன்னைக்கு தான் ஒரு நிமிஷம் பேசுவதற்கு பேச்சு வரவில்லை என்று கூறினீர்கள். ஆனால் உங்களுடைய பேச்சு தெளிவாக இருக்கிறது. மீண்டும் உங்களுடைய ஆடியோ வருகை தந்தால் அதற்கான பதில் அளிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கிறது இப்போதைக்கு ஒன்றுமே சொல்லலை. இந்த ஆடியோவில் பார்க்கலாம். நான் பேசின வார்த்தையே வரல. அது ஏதோ ஒரு சவுண்டு போல வருது. கன்னி தெய்வமே போற்றி. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்தது எப்படின்னா, விளக்கு எடுத்து வச்சு மறுநாள் வந்தாங்க. அப்புறம் என் பையன் வந்திருக்கையில் கன்னித்தாய் வந்தாங்க. சரி, நான் பேசினது நீங்கள் 395 96 அந்த ஆடியோவை நான் கேட்கல. ஏன்னா கேட்டுகிட்டே வரையில் நான் பேசினதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. அதை நான் கேட்டோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்தீங்களேம்மா, திரும்ப நீங்கள் வரவே இல்லையே, நீங்கள் இருக்கீங்களா என்னன்னே தெரியலையே, வர்றீங்களா என்னன்னே தெரியலையேன்னு நான் அன்னைக்கு நைட்டு நினச்சிட்டு நான் படுத்தேன். அன்னைக்கு கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சது. அதனாடி நான் பெட்ஷீட்டு நல்லா ஃபுல்லாக மூடிக்கிட்டு நான் படுத்திருந்தேன். அன்னைக்கு நைட்டே ஒரு 8 வயசு குழந்தை போல் என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, நான் பெட்டில் படுக்கிறாப்புல இருக்கேன், இவங்க கீழே நின்றுக்கிட்டு என் பெட்ஷீட்டை 3 டைம் எடுத்து பார்த்து சிரிக்கிறாங்க. நானும் அவங்கள பார்த்தேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் ஒருத்தவங்க சொந்தக்காரவங்க எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. நான் ரூமில் படுக்க சொல்கிறேன். அப்போ அவங்க இருந்துக்கிட்டு, இல்லை நான் ஹாலில் படுக்கிறேன், என்ன கண்ணி இருக்குன்னு சொல்கிறையே, கண்ணி எங்கே வருதான்னு பார்க்கலான்னு அவங்க ஒரு இதுவாக சொல்லிட்டு அங்கே பாய் போட்டு ஹாலில் படுக்கிறாங்க. கிச்சனுக்கிட்ட தான் அந்த ஹாலில் படுக்கிறாங்க. அவங்க தலைமாட்டுக்கு அங்கிட்ட தான் கிச்சனு விளக்கு வச்சுருக்கேன். அன்றைக்கி நான் ரூம் கதவை திறந்து வச்சுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் உள்ளே படுத்துருக்குறோம். அப்போ லைட்டாக அந்த ரூம் கதவை திறந்து வச்சுருக்கோம். இவங்க ஹாலில் படுத்துருக்காங்க. பாதி சாமத்தில் முத்தாரு கருப்பான்னு அவர் படுத்திருந்தவர் ஒரே அலற சத்தம் கேட்ட உடனே நான் எதுக்கு இப்படி டங்குன்னு கால் டப்பு டப்புன்னு அடிக்கிறது போல இருந்துச்சு. அப்போ எனக்கு அந்த முழிப்பு தட்டுது, இவர் கத்துறது கேட்குது. நான் எழுந்துக்கல, நான் அப்படியே படுத்துக்கிறதுக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுநாள் காலையில் நான் கேட்குறேன் அவர்கிட்ட. அவர் கொஞ்சம் சாமி இதுக்கு வரும் கும்பிட்றவர். கன்னி வந்ததான்னு கேட்டேன். இல்லை அப்படி ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ நான் வந்துட்டு நைட்டு ஏன் நீ கத்துன, தம்பி தான், சின்ன சின்ன பையன்தான் அவன். அப்போ ஏன் நீ நைட்டு வந்து முத்தாறு கண்ணி நீ எதுக்கு கத்துனேன்னு நான் கேட்குறேன் நான். அதுக்கு அவன் சொல்கிறாப்புல, அப்போ அவங்க தான் கன்னியாக வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஏதோ மழுப்பிட்டாரு. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சேலஞ்சு போல் எங்கே கன்னி வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு படுத்ததுனால அவங்க தான் வந்து அவரை பயங்காட்டியிருக்கணும் அவனை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இது உண்மையா என்னன்னு எவ்வளோ தூரத்துக்குன்னு எனக்கு தெரியல. பொதுவாக இப்போ உங்களுடைய ஆடியோவை நிதானமாக கேட்டேன். இந்த பழக்கமே தவறு. நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறார்கள் என்பது நாம் உணர்ந்தால் போதும். கண்டவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும், கண்டவர்களுக்கெல்லாம் அதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. அப்படி வரும் பொழுது நமக்கு சந்தேகம் வருகிறது. சந்தேகம் வரும் பொழுது தெய்வம் நம்மை விட்டு சென்று விடுவார்கள். சந்தேகமில்லாத பக்தி தான் வெற்றி பெறுமே தவிர, சந்தேகத்தோடு நாம் வணங்கினால் இவர்கள் நம்மை வாழ வைப்பார்களா, வைக்காமல் விட்டு விடுவார்களா என்றெல்லாம் நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது தோல்வியை தான் கண்டறிவீர்களே தவிர வெற்றி வாய்ப்பில்லை. ஆகவே பிறரை இப்படி படுக்க வைக்காதீர்கள். ஒரு தலைப்புள்ள மையையோ இல்லை தேவையில்லாததையோ உள்ளே வச்சுட்டு போயிட்டால் உங்கள் வாழ்க்கை அடியெழுந்து விடும். ஆகவே கவனமாக இருங்கள். ஏனென்றால் கன்னி தெய்வம் என்பது சாதாரணப்பட்ட தெய்வம் கிடையாது. அவர்களை பொன் வாத்தாக நினைத்து பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி. பொன் வாத்துனோன்னா அதை புரிஞ்சுக்கிடுங்க, பொன் முட்டையிடுற வாத்து. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நான் சென்னையிலேருந்து முத்துரத்தினம் பேசுகிறேன். முத்துரத்தினா, நீங்கள் தீர்க்காயசா நல்லபடியாக எங்களுக்கு வழிகாட்டி நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். கன்னி தெய்வத்தை நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, எப்படி வணங்கணும், எப்படி என்ன நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவங்க குருஜியாக இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. உங்கள் பதிவை பார்த்து தான் நான் விளக்கு வச்சுருக்கேன். நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னா கன்னி தெய்வமே போற்றி, கன்னி தெய்வமே போற்றி. நான் ஃபோன் எப்போ பண்ணலாமா, எந்த டைம்னு சொன்னால் தான், ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, கடை வச்சுருக்கீங்க, அதனாடி தான் நான் கால் பண்ணலை. எப்போ என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எந்த டைம் பண்ணால் கடையால் பிஸி இல்லைம்மா, கன்னி தெய்வத்தால் தான் பிஸி. இப்போ கூட மணி 1:49 இந்த பதிவு நடைபெற்று கொண்டு இருக்குது, பேசி கொண்டிருக்கிறேன். 1:49 தான் இந்த பதிவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆகவே கடையால் பிஸியா என்று கேட்டால் இல்லை, கன்னி தெய்வத்தால் மட்டுமே பிஸி என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஃப்ரீயாக இருப்பீங்களோ? ஃப்ரீயாக இருக்க மாட்டீங்க. சௌரியம் எப்படின்னு தெரியலன்னா கன்னி தெய்வமே போற்றி, கன்னி தெய்வமே போற்றி, அந்த ஃபஸ்ட்டு ஆடியோ இதுதான் நான் பேசினேன். என் பேர் இதுக்கு தான் சொன்னேன். அது ஏதோ குரல் போல் வருது, அது என்னன்னு புரியலை. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு பேசையில் வார்த்தைங்க வரவே இல்லை ஃபஸ்ட்டு ஆடியோவுக்கு. அப்போ எனக்கு தொண்டை கட்டினது போல் இருந்தது, கம்முனது போல். அதோடு நான் இருமிட்டு திரும்ப நான் எல்லாமே என் நேமையும் எல்லாமே நான் சொன்னேன். ஆனால் ஏதோ ஒரு குரல் போல் வருதுன்னா அது என்னன்னு எனக்கு புரியலை. ஒரு இதில் பதிவில் நீங்கள் போட்டிருந்தீங்க, இந்த இதில் கன்னித்தாய் வந்து இந்த மாதிரி தான் சவுண்டு கொடுத்தாங்க. இது எப்படி வந்தது என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்கண்ணா. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஏன்னா எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியலை. அப்படி எதுவுமே இல்லை, நீங்கள் பேசுன எல்லாமே எனக்கு தெளிவாக தான் கேட்டுட்ருக்கு. அப்படி ஏதாவது தெளிவில்லாமல் வந்தால் நான் நிச்சயமாக அதுக்கு பதில் தரேன். அடுத்த ஆடியோவை கேட்போம். அப்பா கன்னிதெய்வம் துணைப்பா. அப்பா உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எப்போ தேதியெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் இடையில வந்து நம்ம கன்னிதெய்வ குடும்பத்தோடு இணைஞ்சு நான் 1 வருஷம் போகுதுப்பா. இந்த ஆடி முடிஞ்சால் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து கமெண்ட்ல பழசு இதுலலாம் நம்ம உறவுகள் வந்து வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. அடா தேதி தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் சரி நமக்கும் தெரிஞ்சால் வாழ்த்து சொல்லலாமேன்னு நான் தேதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரம்லாம் தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கேன். அப்புறம் அதுவும் இப்போ கண்ணில் காமிச்சு விட்டாங்க, அத்தைகள் தான் காமிச்சு விட்டாங்க. சரி நம்ம இடையில பார்க்கும்போது ஒரு கமெண்ட்ல அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு தான் யாரும் விஷ் பண்ணியிருந்தாங்க. நம்ம உறவுகள் தான் யாரும் விஷ் பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளும் விஷ் பண்ணி வச்சிருவோம், அட்வான்ஸாக பண்ணிடுவோம் தான்ப்பா அந்த வீடியோ எடிட் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்டேன். தேதி 19ஆம் தேதின்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ரொம்ப நல்லதுப்பா. எனக்கு அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷார்ட் வீடியோவில் போட்டு விடுங்க, ஷார்ட்ஸில் போட்டு விடுங்கப்பா. இனிய பிறந்தநாள். மகிழ்ச்சி அம்மா. 19ஆம் தேதி பிறந்தநாள், இன்றைக்கி தேதி 2.
2 தானே, எனக்கே குழப்புது. நான் இப்போ நானாவே இல்லை. எப்போ ஆடி பிறந்துச்சோ என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் கன்னி தெய்வத்தின் மேலே தான் இருக்கிறது, என் மீது அல்ல என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று நாளைய பதிவில் சந்திப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.